ஹலோ. டேய் ஜீவா, எங்கடா இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. டேய் இங்க பெரிய ப்ராப்ளம்டா. டேய், உன் ப்ராப்ளத்தோட என் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம்டா. டேய் நான் சொல்றது கேட்டா நீ அதிர்ச்சி ஆயிருவடா. நான் சொல்றத கேட்டா நீ அதுக்கு மேல அதிர்ச்சி ஆயிருவடா. ஐயோ. டேய் சரி எங்க இருக்க நீ போ. நம்ம ஸ்பாட்ல தான். ஃபோனை வை வரேன். நம்ம இப்படி மேலே வந்தோம். நைட்டு ஹாலில் தானே படுத்திருந்தோம். யார் அவன்? எப்படி ஐயரம்மான்னா சித்து? இவனை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? காஃபி தான், விஷம் இல்ல. நீ நீனா ஊர் பேர் சொன்னாதான் காஃபி குடிப்பீங்களா? நேற்று ஐயர் மாதிரி இருந்த இன்னைக்கு பொண்ணை மாதிரி நிற்கிற. என்ன உளறீங்க? நேற்றுக்கு ஐயரா இருந்தாங்களாம், இன்னைக்கு பொண்ணா மாறிட்டாங்களாம். திடீர்னு மாறதுக்கு நான் என்ன பேயா இல்ல பூதமா? பேயா பூதமாவா? சித்து டேய், சித்து டேய், சித்து டேய். அவனையே தொந்தரவு பண்றீங்க? சிதுக்கண்ணா, 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 எந்திரிக்கண்ணா. காஃபி. காலையிலேயே பெட் காஃபியா? அண்ணே, இந்த வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருக்குண்ணே. எதை சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்குண்ணே. எப்படிண்ணே இப்படி ஒரு அருமையான காஃபி போட்ட? டேய் காஃபி போட்டது நான் இல்லை, அங்கே பாடுறா. யாருண்ணே இது? அண்ணியா? அட்டு இது உனக்கு அண்ணியாடா? சிது, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு இன்னும் சரியா படல. இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பி ஆகணும். இவன் வேற யாருன்னே தெரியல. நம்மளால போலீஸ்க்கும் போக முடியாது. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம். எதுக்கு தப்பிக்கணும்? நான் என்ன அவ்வளோ மோசமாவா சமைக்க போறேன்? இந்த பங்கஞ்ச சமைச்சா மொத்த ஊரும் வாசனை பிடிச்சிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். சித்துக்கண்ணா, என் சமையல் வாசனை உனக்கு வருதா? வருது வருது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு, முட்டை வறுவல், சிக்கன் பொரியல், காடை ஃப்ரை. டேய் அது பேய்டா. நீ தானே பேய் பேயின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பாருண்ணே, பார்த்தா சரியான தமாசா இருக்குண்ணே. பேய் மேல இந்த பயமே எனக்கு போயிடுச்சுனே. டேய் இப்போ நீ வரியா வரலையாடா? உனக்கு அவசரம், நீ போனே. எனக்கு எந்த பிரச்சனை இல்லைண்ணே. நான் இருந்து சாப்பிட்டே வரேனே. எக்கேடோ கெட்டு தொலை. ஏங்க எங்கடோ அடிச்சு கொண்டுருவோம் பார்த்துக்க. என்னை எப்படிங்க கொல்ல முடியும்? ராஜா, நேற்று நான் உன்னை பார்த்துட்டு போனேன்ல. முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு நான் தாண்டா உன்னை வர சொன்னேன். டேய் நானே உன்னை கூப்பிடலன்னு தானே இருந்தேன். ஆனால் நீ என்னை கூப்பிடல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். டேய் யார் கூப்பிட்டா என்னடா? நான் சொல்லிடுறேன்டா. டேய் முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா சொல்லிக்கோடா. டேய் ரொம்ப முக்கியமான விஷயம்டா, சொல்கிறேன், சொல்கிறத கேள. டேய் நானே தலைபோற பிரச்சனை இருக்கேன்டா. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தானே நான் உன்னை வரவே சொன்னேன். சரி சொல்கிறது சீக்கிரம் சொல்லு. ஜீவா, நேற்று என் மாமியார் என்னை அடிச்சிட்டாங்கடா. என்ன மாமியார் அடிச்சிட்டாங்களா? அது உன் குடும்ப பிரச்சனைடா. குடும்பம்னா சண்டை இருக்க தான்டா செய்யும். பரவாயில்ல, நேற்று என்ன நடந்துச்சுன்னா நான் உன்னை பார்த்துட்டு போனேன்ல. டேய் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லைடா. மாமியார் அடிச்சது கூட பரவாயில்ல, என் மாமனார் எனக்கு கேவலமாக பேசிட்டாங்கடா. அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. மாமியார் அடித்தது கேவலம் இல்லையா? மாமனார் பேசுனது கேவலமா? ஆமாம், உன் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க கேட்கலையா? அவளை பற்றி மட்டும் பேசாத, அவன் மேலே பயங்கர கோவமாக இருக்கேன். நல்ல வேலை எங்கள் அப்பா தாண்டா வந்து என்னை காப்பாற்றினாரு. அதான் உங்கள் அப்பா வந்து உன்னை காப்பாற்றிட்டாரா? விடுறா, நேற்று நான் உன்னை என்னது உங்கள் அப்பா வந்து உன்னை காப்பாற்றினாரா? டே உங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆச்சுடா. பரவாயில்லையே, இதெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சிருக்க. டே செத்துப்போன உங்கள் அப்பா எப்படா வந்து உன்னை காப்பாற்ற முடியும்? டேய் செத்துப்போன மாமனார் மாமியார் வரும்போது செத்துப்போன எங்கள் அப்பா வந்து காப்பாற்றுறதுல என்னடா இருக்கு? ராஜா, நானே குழப்பத்தில் இருக்கேன், நீ மேலும் என்னை குழப்பாதடா.
ஒன்றும் குழம்பிக்காத, நான் நடந்ததெல்லாம் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் அவன் செய்த வினை. இதில் உப்பு இருக்கான்னு பாரு, இதில் உப்பு இருக்கான்னு பாரு. ஓ, சமையல் வேறு செய்யணும், சீக்கிரமாக வேலையை முடிக்கும். உன்னத்தா அதில் உப்பு இருக்கான்னு பாரு. மக்கா, காது கேட்குதா இல்லையா? இப்படிதான் மாமியார் கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? மாமியார் மரியாதைங்களா? ஓ, உனக்கு அந்த வித்தியாசம் கூட தெரியல. தெரியுதுங்க அத்தை, நல்லாவே தெரியுதுங்க. என் பொண்ணை இப்படிதான் வேலை வாங்குறியா? வேலையெல்லாம் சொல்லிங்க, உப்பு இருக்கா இல்லையான்னு தாங்க அத்தை பார்க்க சொன்னேங்க. என் பொண்ணு ஏதோ சமைக்க சொன்ன மாதிரி தெரிஞ்சது. சமைக்கலாம் சொல்லலைங்க அத்தை, சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னங்க அத்தை. பரவாயில்ல. என் பொண்டாட்டிக்கிட்ட நானே எடுத்து பேசுறது இல்ல, நீ என்ன எடுத்து பேசுறியா? எதுத்தெல்லாம் பேசலைங்க மாமா, கேட்டதுக்கு பதில் சொன்னங்க. டே, அவனுக்கிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கிற? பா, நீ எதுக்குப்பா வந்த? என்கிட்ட மட்டும் வாய்கிலேயே பேசு, அவனுக்கிட்ட வாயே திறந்துடாத. பா, நீ வேற சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கப்பா. ஓ, என்கிட்டயே கை நீட்டி பேசுறியா? அப்ப என் பொண்ணை என்ன சித்திரவதை பண்ணிருப்ப? சித்திரவதையா? அதுவும் நானா? அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கேட்டு பாருங்க, யார் சித்திரவதை பண்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். டே, அவனுக்கிட்ட ஏன்டா கெஞ்சுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. ஆமா, நீ என்னால பாத்துக்கிட்ட. சொந்த வீட்டு போகக்கூடாது, சொந்த வீடு போகக்கூடாது, மேலே போயிட்ட. இப்ப நான் தானே படாத பாடுபட்டு இருக்கேன். சரி, உர்ரா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்டா. பா, முடியலப்பா, என்ன நீ இப்படியாவது காப்பாத்தப்பா, முடியலப்பா. முழுசாவே பைத்தியம் ஐடியா. எங்க அப்பா அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க ஒரு ஆர்டர் ரெக்கார்டு சொந்த கிட்ட கூடாது, உண்மையா தலையில கிடைச்சாங்க. ஐயோ சரி, இந்த பக்கம் போ. இதோ ரெடி ஆயிட்டு இருக்க மகா, வந்துடுறேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னு நீ கேட்ட. அந்த 3 பேயுமே என் பொண்டாட்டி உடம்புல தான் இருந்துச்சு. கேள்விப்பட்டது இல்லையா? வெளிநாட்டில் ஒரு பொண்ணோட உடம்புல 60 பேய் இருந்துச்சு. உனக்கு இனி புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர் காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் உடம்புல 6 பேய் மாறி மாறி வந்துச்சு. இப்போ உனக்கு புரியுதா? இப்போதான் தெளிவா புரியுது. சித்துவை விட்டுட்டு வந்திருக்குமே, சித்துக்கு என்னாச்சு? இப்போ கூட பாரேன், என் ஒய்ஃபு என் முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட பயந்து பேசிகிட்டு இருக்கேன். டேய் ஜீவா, டேய் ஜீவா, டேய் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லைடா. சொல்ல போகிறான் பாரு. ஹலோ சார், மேனேஜர் கூப்பிட சொல்லியிருந்தாருங்க சார். மேனேஜர் எல்லாமே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், சொல்லிட்டாருங்க சார். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்டர் தரேன். கண்டிப்பாக வந்துடுறேங்க சார். முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அது இது நீங்கள் சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வேலையை செய்யாத அளவுக்கு நான் ஆக்கிடுவேன். எனக்கு இனிமேல் ஃப்ரெண்டே கிடையாதுங்க சார், வேலை தாங்க சார் முக்கியம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடணும் ராம். வந்துடுறேங்க சார். ஆண்டவா, ஃப்ரெண்டுன்னு அவனையும் என் கண்ணில் காட்டிடாத. இனிமேல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன். வண்டிக்கு என்னாச்சு? சே, பெட்ரோல் போட மறந்துட்டுமே. ராமா, டேய் ராம், டேய் ராம், வந்துட்டான்டா, கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி. யாரா நீ? கையறா. என் வண்டியில் ஏதோ பிரச்சனை உன் பிரச்சனையை கேட்கறதுக்குலாம் நான் தயாராக இல்லை. உன்னால் ஏற்கனவே நான் பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். அவசரம் வீட்டுக்கு போகணும் ராம். சுமாரா போடா, நீ யாருன்னே start தெரியாது, ஆகலடா. போயிட்டே இரு. உடனே நான் வீட்டுக்கு போயாகணும்டா, அவசரமா. எனக்கு வேலை இருக்குடா, நானும் அவசரமாக 1/2 ஹவரில் போயாகணும். வேலையை பார்த்துட்டு சே, போ. போடா. ஸோ டே இரு வரேன். நண்பனா வேற போயிட்டேன். ஸ்டார்ட் ஆகலடா விடு, நான் பார்த்துக்கிறேன். வண்டியில. நான் பார்க்காத வண்டியா? டேய், நட்புனா உதவி பண்ணணும், ஆனால் உபத்திரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? வா வா. டேய் மறுபடியும் வேலையை காமிச்சிட்டான். இருடா, வரேன்டா. பண்ணாடா. என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. ஐயோ, என்ன பெட்ரோல் இல்லையாட்டு இருக்குது. வேற
ஃபோன் வேற அடிக்குதே. ஹலோ சார். வந்துட்டு இருக்கேங்க சார். வந்துடுறேங்க சார். 20 மினிட்ஸில் வந்துடுறேங்க சார். 20 நிமிஷத்தில் வந்துடணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸ்டார்ட் ஆயிட்டு வருது. ஹலோ சித்து, அண்ணே அண்ணே எங்கண்ணே இருக்க? வந்துட்டு இருக்கேன்டா. அண்ணே சீக்கிரமா வாண்ணே. வந்துடுவேன். ஹலோ ஹலோ சித்து, ஹலோ. சித்தே, கதவு திறந்துருக்கணும். நிச்சயமா வெளியே தான் போயிருக்கணும். என்னாச்சுன்னு தெரியலையே.